சென்னையை தலைமையிடமாக கொண்ட தமிழர் வேளாண்மை, வணிகம், தொழில் மற்றும் சேவைகள் கூட்டமைப்பு சார்பில் தமிழர் 4.0 உலக வர்த்தக மற்றும் தொழில் முனைவோர் மாநாடு ஜூலை 24 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் சென்னை ஹில்டன் ஹோட்டலில் நடைபெறுகிறது. தமிழ்நாடு, இந்தியா மற்றும் உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்து 500க்கும் மேற்பட்ட தமிழ் தொழில் முனைவோர் மற்றும் வணிகர்கள் இதில் பங்கேற்க உள்ளனர். ஐக்கிய அரபு அமீரகம், ஓமான், ஐரோப்பிய ஒன்றியம், மலேசியா, சிங்கப்பூர், ஜப்பான், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட நாடுகளிலிருந்து பிரதிநிதிகள் வருகை தருகின்றனர். MSME துறை வளர்ச்சி, சர்வதேச வர்த்தக வாய்ப்புகள், தொழில் கூட்டாண்மைகள் மற்றும் அரசின் திட்டங்கள் குறித்து ஆலோசனைகள் நடைபெற உள்ளன. மேலும் தொழில் முனைவோர் கே. பாண்டியராஜன், CK குமாரவேல், சுரேஷ் கிருஷ்ணன், ஆனந்த் ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் சிறப்பு உரையாற்றுகின்றனர். தமிழக அரசின் MSME துறை, TIC, SIDBI உள்ளிட்ட நிறுவனங்களும் பங்கேற்று தொழில் முனைவோருக்கு வழிகாட்ட உள்ளன. MSME நிறுவனங்களுக்கு அதிக வர்த்தக வாய்ப்புகளை உருவாக்குதல் மற்றும் உலகளாவிய சந்தையில் தமிழ் தொழில்களை வலுப்படுத்துதல் மாநாட்டின் முக்கிய நோக்கமாகும். அறமும் தமிழும் வளர்ந்த தமிழின் முதற்காலம், பேரரசு உருவாக்கிய தமிழின் இரண்டாம் காலம், வள்ளலார் சுவாமி முதல் பேரறிஞர் அண்ணா, காமராசர் என சமூக நீதி வளர்த்த மூன்றாம் காலம், நான்காம் காலம் தமிழர்கள் தொழில், வணிகம், பேரறிவு இந்த துறைகளில் உயர்ந்தால்தான் உலக மதிப்பும் பொது செழுமையும் வரும் என்கின்ற அடிப்படையில் முழங்கி தமிழர் 4.0 என்கின்ற ஒரு மாபெரும் தொழில் வணிக சங்கம மாநாட்டினை வரும் ஜூலை 24, 25 நாட்களில் சென்னை ஹில்டன் விடுதியில் நடத்துகிறது தமிழர் தொழில் வணிக வேளாண் பெருமன்றம். உள்நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் 500க்கும் மேலான தமிழ் தொழில் வணிக சமூகத்தினர் வருகிறார்கள். வெளிநாடுகள் சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, அமீரகம், துபாய், ஷார்ஜா, அபுதாபி, சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளிலிருந்து, குறிப்பாக இந்தியா சுதந்திர வணிகம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் செய்திருக்கிற நாடுகளிலிருந்தும், இந்தியா ஒரு மிகப்பெரிய சந்தை, 147 கோடி மக்களை கொண்ட சந்தை, இந்த சந்தைக்குள் எப்படி குஜராத்திகளும் மார்வாடிகளும் இருக்கிறார்களோ அதே போல தமிழர்களும் நுழைய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பெங்களூர், கோவா, மும்பை போன்ற நகரங்களில் தமிழர்கள் பங்கேற்பார்கள். 200க்கும் மேலான தொழில் வணிக ஒப்பந்தங்கள் இந்த மாநாட்டில் நடைபெறும் என்று நாங்கள் நம்புகின்றோம். பரஸ்பரம் தொழில் வணிகம் மட்டுமல்ல, பெரும் அறிவு ஆளுமைகளிடமிருந்து மாபா பாண்டியராஜன், CK குமரவேல், மணிப்பேச்சு திரு ஸ்ரீனிவாசன் அவர்கள் இவரிடமிருந்தெல்லாம் கற்றுக்கொள்கின்ற வாய்ப்பாகவும் இது அமையும். அதைவிட முக்கியமாக தமிழக அரசிற்கு பொது தொழில் வணிக சமூகத்தின் சார்பாக பெரும் தொழில்கள் இங்கு வருகின்ற போது அவர்களுடைய வெண்டாஸ் எல்லாம் 70% தமிழர்களுக்கு நீங்கள் கொடுக்கணும், அதுவும் சிறு குறு தொழில்களுக்கு கொடுக்கணுங்கிற கோரிக்கையை நம்ம வைக்கிறோம். அரசினுடைய அனைத்து ஒப்பந்தங்களும் கொள்கை ரீதியாகவே இந்த சிறு குறு தொழில்கள் தமிழர்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு தொழில் சமூகத்திற்கு தேவையான ஒரு 8 கோரிக்கைகளை மிக முக்கியமாக வைக்கின்றோம். தமிழுக்காக திருநெல்வேலிக்கும் குற்றாலத்திற்கும் இடையில் தமிழூர் ஒன்று உருவாக்கப்படும். உலகத்திலிருந்து தமிழர்கள் வந்து தங்கலாம், தங்கு தமிழ் கலைகள் படிக்கலாம், இசை, நடனம், மொழி எல்லாவற்றையும் படிக்கக்கூடிய ஒரு தமிழூர் உருவாக்கப்படும் என்கின்ற அந்த அறிவிப்பையும் அறிமுகம் செய்கின்றோம். இந்த மாநாட்டில் நீங்களும் பதிவு செய்து வாருங்கள். www.ctasis.in என்கின்ற இணையதளம் வழியாக நீங்கள் பதிவு செய்யலாம். வந்து நட்புறவுகளை உருவாக்கி உள்ளூர் உங்கள் வணிகத்தை உலக அளவிற்கு எடுத்து செல்லுங்கள். 24, 25 ஜூலை சந்திப்போம் ஹில்டன் விடுதியில். நன்றி, வணக்கம்.